ஆண்டவர் அந்த கரு குடோனில் போய் யாரெல்லாம் தேடணும்னு சொல்லி அவருடைய நாமத்திற்கென்று செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த கரு இருக்கிற குடோனுக்குள்ளே போயிருப்பார். அந்த குடோனுக்குள்ளே போகும்பொழுது உங்களையும் என்னையும் கருவாக இருக்கும்போது செலக்ட் பண்ணிட்டார். புரிஞ்சுங்க, மட்டும் இல்லை, கருவாக இருக்கும்போது. அப்படி நான் மற்ற கருவெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி சொல்கிறேன், உலகத்தில் எனக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தா அதுக்காக கவலைப்படாதீங்க. உலகத்தால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட உங்களை என்னையும் அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி சொல்கிறேன், ஏன் உலகம் என்னை ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா அவர் என்னை செலக்ட் பண்ணார், அதனால் உலகம் என்னை ரிஜெக்ட் பண்ணிச்சு. அது பேருக்கு புரியுது? ஆமென். ஒன்று உலகம் செலக்ட் பண்ணணும், இல்லை ஆண்டவர் செலக்ட் பண்ணணும். நம்மளை அநேகர் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அவர் நம்மளை செலக்ட் பண்ணதால தான். அநேகர் நம்மளை அதிகமாக பகைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. அது பார்த்தீங்களா? ஆதியாகமம் 37வது வசனம். அவருடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபொழுது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். சிலர் நம்ம மேலே காரணமே இல்லாமல் பகைப்பாங்க. ஆமாம் தானே? காரணமே இல்லாமல் பேசாமல் போவாங்க. ஏன் அப்படி பேசாமல் போகிறாங்கன்னா, பைபிள் சொல்லுது அவங்க அப்பா எல்லாரை விட அதிகமாக அவனை நேசிக்கிறதால. நான் சொல்கிறேன், அந்த அப்பா எல்லாரை விட என்ன நேசிக்கிறதால மற்றவங்க என்னை பார்த்து பகைக்கிறாங்க. எதை பேத்துக்கு புரியுது? ஆமென். உலகத்தால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்காக நான் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா பரலோகத்தால் நான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆமென். எப்போ செலக்ட் பண்ணப்பட்டேன்னா தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாடியே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. அப்படி தானே? இப்படி ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு குழந்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததி எகிப்தில் 400 வருஷம் அடிமையாக இருப்பாங்க. இவன் கேட்டது ஒரே ஒரு குழந்தை தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? உன் தலைமுறையை குறித்து நான் தரிசனம் வச்சுருக்கிறேன். ஈசாக்குடைய எலும்பு உருவாகலை, நரம்பு உருவாகலை, தசைகள் உருவாகலை. யாக்கோபுடைய எலும்புகள் நரம்புகள் உருவாகலை, யோசேப்புடைய எலும்புகள் நரம்புகள் உருவாகலை. ஆனால் அவர்கள் எல்லாரையும் குறித்து தரிசனம் பறக்கிறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. நம்புறவங்க மட்டும் என் கூட சேர்ந்து, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே, நல்ல கையை தட்டி, என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே கையை தட்டி நீங்க போதுங்க, வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதுங்க, வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை ஏசையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே, சொல்லுங்க, பெயர் சொல்லி அழைத்தீரையா. ரெண்டு கையை நல்லா தட்டி, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே உருவானதே. சொல்லுங்க, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் என் வாழ்க்கை
முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவரே ஏசையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை ஏசையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. பெயர் சொல்லி அழைத்தீரையா. பெயர் சொல்லி அழைத்தீரையா. என்னை பெயர் சொல்லி ரெண்டு கையை நல்லா தட்டி நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் பெரியவர். ஆமென். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் மரணத்தை வென்று மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர். இன்றும் நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.